மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை போராட்ட களத்திலும் சிறையிலுமே கழித்தவர் நல்லக்கண்ணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கட்சியின் மீதான அவருடைய ஈர்ப்பு எப்படி இருக்கும்? தொடர்ந்து அவருடைய போராட்ட வாழ்க்கை குறித்த சில நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். மறைந்த தோழர் நல்லக்கண் அவர்கள் தமிழகத்தில் முதல் தலைமுறை தலைவர்கள் ஒருவர். பி ராமமூர்த்தி, எம் கல்யாண சுந்தரம், ஜீவானந்தம், ஏ நல்லசிவன், ஆர் உமாநாத், கே பி ஜானகி அம்மாள் போன்ற அந்த முதல் தலைமுறை தலைவர்கள் ஒருவராக நல்லக்கண் அவர்கள் கட்சி பணி ஆற்றியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு கடந்த 50 ஆண்டு காலமாக நான் அவர் அறிவேன். நேரடியாக கூட்டாக நடக்கக்கூடிய இயக்கத்தினரோடு சேர்ந்து பங்கேற்று இருக்கிறேன். பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். நல்லக்கண் அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலேயே கட்சியில் சேர்ந்தது மட்டுமல்ல, பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை சதி வழக்கில் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட தோழராக இருந்தார். நல்லக்கண் அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்லவில்லை, நாடாளுமன்ற செல்லவில்லை. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு மகத்தான பங்களிப்பு செய்தவர். விவசாய சங்க தலைவராக, விவசாய தொழிலாளர் சங்க தலைவராக, கட்சியுடைய மாநில செயலராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அவர் கட்சி மாநில செயலர் பணியாற்றுகிற போது சங்கரையாவோடு வரத அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நல்லக்கண் அவர்கள் வயது வித்தியாசமின்றி ஒரு இளைய தோழமையோடு பழகுவார், தோழமையோடு பேசுவார். உண்மையிலேயே தமிழகத்தில் ஒரு கட்டத்தில் சங்கரையா நல்லக்கண் போன்ற ஒரு கட்சியினுடைய முகமாக திகழ்ந்திருக்கார்கள். நல்லக்கண் அவர்கள் ஒரு வித்தியாசமான மனிதர். அந்த தென் மாவட்டத்திலே சாதி கலவரம் ஏற்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் சாதி கலவரம் ஏற்பட்ட போது அந்த சாதி கலவரத்தை அது முற்றுப்புள்ளி வைப்பதற்காக, அமைதியை உருவாக்குவதற்காக அரும்பாடுபட்டவர். ஒரு வேதனைக்குரிய விஷயம், அவருடைய மாமனார் அந்த சாதி கலவரத்தில் அந்த சாதி வெறியால் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அது கூட அவர் பொருட்படுத்தவில்லை. அந்த மக்கள் ஒற்றுமை உருவாக்குவதற்காக பாடுபட்டு இருக்கிறார். குறிப்பாக நல்லக்கண் அவர்கள் மாநில செயலாளராக இருந்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பல்வேறு விதமான இயக்கங்களை நடத்தியிருக்கிறார். எளிமைக்கு சொந்தக்காரர், நேர்மைக்கு சொந்தக்காரர், ஒரு அரசியல் என்று சொன்னால் ஒரு முன்மாதிரியாக நாம் சொல்லக்கூடிய அடிப்படையில ஒரு முன்மாதிரி தலைவராக வாழ்ந்திருக்கிறார். சொல்ல போனால் தமிழகத்தினுடைய அரசியல் இயக்கத்தை அரசியல் வரலாறு எழுதினாலும், பொதுவுடைமை இயக்க வரலாறு எழுதினாலும், இடதுசாரி இயக்க வரலாறு எழுதினாலும் அதில் நீங்காத இடம் பெற்றவர் தான் நல்லக்கண் அவர்கள். மறைந்த நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிக்கிற போது அவர் இழந்து வாடக்கூடிய அந்த கட்சியினருக்கு உறவினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.